இன்றைய முக்கிய செய்திகள். செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டை டெல்லியில் தொடங்கி வைத்தார் மோடி. ஏஐ வளர்ச்சியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பெருமிதம். அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் என்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பு. சீராய்வு மனுக்களை விசாரிக்க 9 நீதிபதிகள் அமர்வை அமைக்கிறது உச்சநீதிமன்றம். இந்தியா கூட்டணியின் தலைவர் பதவிக்கு தகுதியுள்ளவர் ஸ்டாலின் தான். ராகுல் காந்தி பிரதமராக துணை நிற்பார் என மணிசங்கர் ஐயர் திட்டவட்டம். சர்ச்சையாக பேசுவதாக மாணிக்கம் தாக்கூருக்கு செல்வ பெருந்தகை எச்சரிக்கை. நடவடிக்கை குறித்து கார்கேவுடன் ஆலோசிக்க பெங்களூரு பயணம். வணக்கம். வணக்கம். அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான சீராய்வு மனுக்களை விசாரிக்க 9 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோயிலில் 10 வயது முதல் 50 வயது வரையிலான பெண்கள் சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்து வந்த இந்த வழக்கத்திற்கு எதிராக பல்வேறு அமைப்புகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த அப்போதைய தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று 2018 செப்டம்பர் 28ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை பல்வேறு மகளிர் அமைப்புகள் வரவேற்ற போதிலும் இந்து அமைப்புகளும் சில அரசியல் கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதற்கிடையே தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் 65க்கும் மேற்பட்ட மறு ஆய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை விசாரித்த 7 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியது. பெண்கள் சபரிமலை செல்ல அனுமதிக்கும் தீர்ப்பு செல்லும் என 2 நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். 3 நீதிபதிகள் அதற்கு தடை விதிக்கவில்லை என்றாலும் 7 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி கடந்த 2020ஆம் ஆண்டு உத்தரவிட்டனர். இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சபரிமலை தொடர்பான மனுக்களை விசாரிக்க தலைமை நீதிபதி தலைமையிலான 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்படும் என்று தலைமை நீதிபதி கூறினார். அந்த அமர்வு வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை மறுசீராய்வு வழக்கை விசாரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். பெண்களை அனுமதிக்கும் தீர்ப்புக்கு எதிரான வாதங்கள் ஏப்ரல் 7 முதல் 9ஆம் தேதி வரையும், ஆதரவு தெரிவிப்பவர்கள் சார்பில் ஏப்ரல் 14 முதல் 16ஆம் தேதி வரையும் வாதங்கள் கேட்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஏப்ரல் 21, 22 ஆகிய தேதிகளில் இறுதி வாதம் நடைபெறும் என்றும் மனுதாரர்கள் மார்ச் 14ஆம் தேதிக்குள் எழுத்து மூலமாக வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். சபரிமலை மட்டுமில்லாமல் பிற மதங்களின் வழிபாட்டு தலங்கள் தொடர்பான விவகாரங்களும் சேர்த்து விசாரிக்கப்படும் என்று கூறிய தலைமை நீதிபதி நீதிமன்றத்துக்கு உதவ மூத்த வழக்கறிஞர் திரு பரமேஸ்வரை நியமித்து உத்தரவிட்டார். இந்தியா கூட்டணியின் தலைவர் பதவிக்கு தகுதி வாய்ந்த மிகச்சிறந்த நபர் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தான் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். 2023ஆம் ஆண்டு உருவான இந்தியா கூட்டணியில் தொடக்கத்தில் இருந்தே திமுக இடம்பெற்றுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளதாக திமுக ஏற்கனவே அறிவித்துள்ளது. இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மணிசங்கர், இந்தியா கூட்டணி வலுவாக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் அதை ஒருங்கிணைக்க சிறந்த தலைவர் ஸ்டாலின் தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நேருவுக்கு பிறகு இந்திரா காந்தியை நாட்டின் பிரதமராக அப்போதைய காங்கிரஸ் தலைவர் காமராஜர் உருவாக்கியதை போன்று திரு ராகுல் காந்தி பிரதமராவதற்கு திரு ஸ்டாலின் துணை நிற்பார் என்றும் அவர் தெரிவித்தார். What Stalin has done over the past 1 year is to raise every single point that is relevant to federalism in India. And therefore, I believe he is the best person to become chairman of the India bloc, and he has the great virtue that he won't stand in the way of Rahul Gandhi becoming the Prime Minister. திரு ஸ்டாலின் வெற்று முழக்கங்களை எழுப்புபவர் அல்ல என்றும் கடந்த ஓராண்டாக அவர் பேசி வரும் ஒவ்வொரு விஷயமும் இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்ப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் கட்சியில்தான் தாம் இன்னும் இருப்பதாகவும் கட்சியில் இருந்து விலகவில்லை எனவும் திரு மணிசங்கர் தெரிவித்துள்ளார். விருதுநகர் எம்பி திரு மாணிக்கம் தாக்கூர் மீதான புகார் குறித்து ஆலோசனை நடத்தவே காங்கிரஸ் தலைமை தம்மை பெங்களூர் அழைத்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை காங்கிரஸ் மூத்த தலைவரும் விருதுநகர் தொகுதி எம்பியுமான திரு மாணிக்கம் தாக்கூர் பேசி வருகிறார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இது தொடர்பாக தலைமைக்கு புகார் கடிதம் எழுதியுள்ளனர். அந்த கடிதத்துடன் காங்கிரஸ் தலைவரை சந்திக்க திரு செல்வ பெருந்தகை இன்று பெங்களூர் செல்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அகில இந்திய காங்கிரசின் வழிகாட்டுதலுக்கு எதிராக யார் நடந்து கொண்டாலும் அது தவறுதான் என்று கூறினார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை தாம் மதிப்பவன் என்று கூறிய திரு செல்வ பெருந்தகை கட்சி தலைமையின் வழிகாட்டுதலின்படி அரசியல் பயணத்தை தொடர்வதாக தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசும் கட்சியின் மூத்த தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் பேசியது தொடர்பாகவும் அவர் மீதான நடவடிக்கை குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து ஆலோசிக்க பெங்களூரு செல்வதாகவும் தெரிவித்தார். கமிட்டி தலைமை ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு. பொது வெளியில் பேசக்கூடாது. எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார். நீங்க பொது வெளியில் எதை பேசணுமோ பேசணும், அறைக்குள்ள பேசுறத பொது வெளியில பேசணும். எங்களுக்கு என்ன தேவைன்றது எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிகிட்ட சொல்லுவோம். நாங்கள் அவங்க வழிகாட்டல் தான் நடக்கணும். எனக்கு பேச தெரியும், நான் என்ன ஒன்றாலும் உங்க முன்னாடி பேசினேன்னா அதுக்கு எதுக்கு கூட்டணி, அதுக்கு என்ன முறை? இன்னைக்கு அது விஷயமா தான் கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு பேச போறோம், ஆலோசனை செய்வோம். கூட்டணி பற்றி யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது என திரு ராகுல் காந்தி, திரு கார்கே மற்றும் திரு வேணுகோபால் ஆகியோர் தெரிவித்துள்ளதாகவும் அவர்களை விட யாரும் பெரியவர்கள் இருக்கிறார்களா என தமக்கு தெரியவில்லை என்றும் திரு செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி குறித்து திரு கிரிஷ் சோடங்கர் தலைமையில் 5 பேர் கொண்ட கமிட்டி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கட்சி வழிகாட்டுதல்களுக்கு எதிராக யார் நடந்தாலும் அது தவறுதான் என்று திரு செல்வ பெருந்தகை தெரிவித்தார். ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ள பிரதமர் திரு மோடி, ஏஐயின் வளர்ச்சி இந்தியாவின் லட்சியத்தையும் பொறுப்பையும் பிரதிபலிப்பதாகவும் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு கடந்த 2023ஆம் ஆண்டு இங்கிலாந்திலும் 2024ஆம் ஆண்டு தென்கொரியாவிலும் கடந்த ஆண்டு பிரான்சிலும் நடைபெற்றன. இதன் தொடர்ச்சியாக 4வது செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு டெல்லியில் இன்று தொடங்கியது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்த பிரதமர் திரு மோடி, மனிதனை மையமாக கொண்ட முன்னேற்றத்திற்காக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை இம்மாநாடு பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு இன்று சுகாதாரம், கல்வி, விவசாயம், நிர்வாகம் மற்றும் தொழில் முனைவு உள்ளிட்ட பல துறைகளை மாற்றி வருவதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த உச்சி மாநாட்டின் முடிவுகள் முற்போக்கான, புதுமையான மற்றும் வாய்ப்பு சார்ந்த எதிர்காலத்தை வடிவமைக்க உதவும் என்று நம்புவதாகவும் கூறியுள்ளார். இந்தியாவின் தரவு கட்டமைப்பு வசதிகளை 2030ஆம் ஆண்டுக்குள் 9.2 ஜிகாவாட் அளவுக்கு உயர்த்தவும் பல்வேறு உள்கட்டமைப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள திரு மோடி, இந்த துறையில் மொத்த முதலீடுகள் $200 பில்லியன் தாண்டும் என்றும் ஏற்கனவே $90 பில்லியன் மதிப்பிலான முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக, பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே, பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலு டா சில்வா, ஸ்பெயின் அதிபர் பெட்ரோ சான்சஸ் உள்ளிட்ட 20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை, மைக்ரோசாஃப்ட் தலைவர் பிராட் ஸ்மித், ஓபன் ஏஐ தலைமை செயல் அதிகாரி சாம் அல்ட்மேன், டீப் மைண்ட் தலைமை செயல் அதிபர் டெமிஸ் ஹாசபிஸ், மெட்டா தலைமை ஏஐ விஞ்ஞானி யான் லெகன், குவால்காம் தலைமை செயல் அதிகாரி கிறிஸ்டியானோ அமோன் உட்பட உலகின் 50 முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் சிஇஓக்களும் மாநாட்டில் பங்கேற்கின்றனர். மக்கள், பூமி, வளர்ச்சி என்ற மைய கருத்தின் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இதில் சுமார் 100 நாடுகளைச் சேர்ந்த 3500 ஏஐ தொழில்நுட்ப நிபுணர்கள் பங்கேற்று உரையாற்ற உள்ளனர். புதிதாக கட்டப்பட்ட உழவர் அங்காடிகள், பள்ளி வகுப்பறைகள் உள்ளிட்ட பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். கல்வி, மருத்துவம், தொழில், வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு நாட்டிலேயே முதன்மையான இடத்தில் உள்ளது. இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள 16 உழவர் அங்காடிகளை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். புதிய வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் சேவைகளையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மக்கள் நல்வாழ்வுத் துறையின் கீழ் சென்னை, ஹோசூர், வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்களில் கட்டப்பட்ட புதிய மருத்துவமனை கட்டடங்களை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதேபோல் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, கன்னியாகுமரி, ஈரோடு மாவட்டங்களில் உள்ள அரசு கலை மற்றும் பொறியியல் கல்லூரிகளுக்கு 555 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய வகுப்பறைகள், மாணவர் விடுதிகள் உள்ளிட்டவற்றை திறந்து வைத்தார். சென்னை கிண்டியில் 175 கோடி ரூபாய் மதிப்பில் அடுக்குமாடி தொழிற்கூடங்கள், ராஜபாளையத்தில் 32 கோடியில் நெசவு குழுமம், தேனியில் செயற்கை பட்டு குழுமம், நெல்லையில் தங்க நகை குழுமம், பொள்ளாச்சியில் கயிறு குழுமத்தையும் திரு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதேபோல் 20 மாவட்டங்களில் மாற்றுத்திறனாளி பயனாளர்களுக்காக 105 விடுதிகள் சேவை மையங்களையும் திறந்து வைத்தார்.
சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் சிவகங்கையில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் 27 கோடியே 32 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய வீடுகள் மற்றும் தொழிற்கூடங்களை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் பழம்பெரும் நடிகை திருமதி MN ராஜமுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதையும், மூத்த திரைப்பட இயக்குநர் திரு SP முத்துராமனுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதையும் வழங்கினார். உயர்கல்வி, மின்னணு பொருட்கள் உற்பத்தி, பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு வேகமாக முன்னேறி வருவதாக மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் திரு ஜெயரஞ்சன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2025-26ஆம் ஆண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கை முதலமைச்சரிடம் ஒப்படைத்துள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டின் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி மதிப்பு $14.65 பில்லியன் என்று திரு ஜெயரஞ்சன் தெரிவித்தார். 2025 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த மின்னணு ஏற்றுமதியில் 41.23% பங்களிப்புடன் நாட்டின் முதன்மையான மின்னணு ஏற்றுமதி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதாக திரு ஜெயரஞ்சன் கூறினார். கர்நாடகா $4.95 பில்லியன் இரண்டாம் இடத்திலும், உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள் $3.78 பில்லியன் மற்றும் $2.72 பில்லியன் 3 மற்றும் 4ஆம் இடங்களில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். உலக அளவில் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இங்கு இயங்கி வருவதாகவும், நீண்ட காலமாகவே மின்னணு உற்பத்தி மையமாக செயல்பட்டு வரும் தமிழ்நாடு தற்போது விரிவான செமிகண்டக்டர் திட்டம் 2030 மூலம் செமிகண்டக்டர் துறையிலும் தலைமையகமாக உயரத் தொடங்கியுள்ளதாக திரு ஜெயரஞ்சன் கூறினார். இதன் மூலம் மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் மீண்டும் தமிழ்நாடு முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தொழில்துறை மிக வலுவான ஒரு அடித்தள கட்டமைப்பு கொண்டிருக்கிறது. அதுக்கு வரலாற்று ரீதியாக நமக்கு இருந்தாலும் கூட நமக்கு ஏற்கனவே இந்த ஸ்ட்ரென்த்தை என்ன பண்ணிருக்கோம்னா மேலும் மேலும் அது வலுவுள்ளதாக ஆக்கி கொண்டே இருக்கிறோம். இப்போ 3-4 துறைகளில் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலமாக இருக்கும். வாகன உற்பத்தியாக இருக்கட்டும், வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியாக இருக்கட்டும், அது டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், லெதராக இருக்கட்டும், நான் லெதராக இருக்கட்டும், இப்போ புதுசாக ஒரு துறை சேர்ந்திருக்கிறது எலக்ட்ரானிக்ஸ். இதில் எல்லாத்துலேயும் எப்படி அப்படின்னா தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது எலக்ட்ரானிக்ஸ்லாம் இப்போ புதிதாக வர ஆரம்பித்த ஒரு 4-5 ஆண்டுகளிலே பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறது. மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தியை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தை கடந்த ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக திரு ஜெயரஞ்சன் தெரிவித்தார். இதன் மூலம் 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்து சுமார் 60,000 புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைந்துள்ளதாக திரு ஜெயரஞ்சன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தொழில்துறை மிக வேகமாக வளர்ந்து வருவதாகவும், உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் வேளாண்மை செய்பவர்கள் எண்ணிக்கை 25% உள்ளது என்றும், வளர்ந்த நாடுகளில் ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே வேளாண் செய்பவர்கள் உள்ளதாகவும் திரு ஜெயரஞ்சன் தெரிவித்தார். இனி வருவது செய்தி துளிகள். காசாவின் மறுசீரமைப்புக்கு தனது தலைமையிலான அமைதி வாரியம் சார்பில் 45,000 கோடி ரூபாய் வழங்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஐநாவுக்கு போட்டியாக ட்ரம்ப் தொடங்கிய இந்த வாரியத்தில் இஸ்ரேல், சவுதி அரேபியா, எகிப்து, துருக்கி, கத்தார் உள்ளிட்ட 9 நாடுகள் சேர்ந்துள்ளன. வரும் 19ஆம் தேதி மேலும் பல நாடுகள் இணைய உள்ளதாக தெரிவித்துள்ள ட்ரம்ப், காசாவின் மேம்பாட்டுக்காக மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் தனது மகள் கிம் ஜூ ஆவிடம் விரைவில் நாட்டின் அதிகாரத்தை ஒப்படைப்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இம்மாத இறுதியில் பியாங்யாங் நகரில் ஆளும் கட்சியின் பிரம்மாண்ட அரசியல் மாநாடு நடைபெறும் நிலையில் அதில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் என தென்கொரியாவின் உளவு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கிம் ஜோங் உன் மகளுக்கு தற்போது 13 வயதே ஆகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் ஆட்சி பொறுப்பை கைப்பற்ற அதிபரின் சகோதரி கிம் யோ ஜோங்கும் முயற்சி செய்யலாம் என கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த ஓரிரு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பட்ஜெட்டில் புதிய சலுகைகள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை அலுவல் ஆய்வுக்குழு ஆலோசித்து நாளை முடிவு செய்யும். வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச இருப்புத் தொகை இல்லாத காரணத்தால் வாடிக்கையாளர்களிடமிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் 8,621 கோடி ரூபாயை பொதுத்துறை வங்கிகள் வசூலித்துள்ளன. நாட்டிலேயே அதிகபட்ச அபராத தொகையாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 1,233 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழ்நாட்டிலிருந்து 1,213 கோடி ரூபாய் அபராதமாக பெறப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 25 பேரையும் அவர்களது 2 விசை படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துச் சென்றனர். காரை நகர் கடல் எல்லை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களை அந்த வழியாக ரோந்து சென்ற இலங்கை கடற்படையினர் பிடித்து காங்கேசன் துறைமுகத்துக்கு அழைத்துச் சென்றனர்.
தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்வு சென்னை வடபழனியில் உள்ள திரையரங்கு ஒன்று நடைபெற்றது. இதில் ஆர்.கே. செல்வமணி தலைவராகவும், ஆர்.வி. உதயகுமார் செயலாளராகவும், பேரரசு பொருளாளராகவும், துணைத் தலைவர்களாக கே.எஸ். ரவிக்குமார், பி. வாசு ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். பழைய வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் கட்டணத்தை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 20 ஆண்டுகள் பழமையான கனரக வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் கட்டணத்தை மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் 3,500 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக அதிரடியாக உயர்த்தியுள்ளது. இதனை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான SBI ஆன்லைன் பண பரிமாற்றத்திற்கான சேவை கட்டணத்தை அமல்படுத்தியுள்ளது. அதன்படி 25,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை IMPS முறையில் பணம் அனுப்பினால் 2 ரூபாய் கட்டணம் மற்றும் GST வசூலிக்கப்படும். இதேபோல் 2 லட்சம் ரூபாய் வரை பணம் அனுப்பினால் 6 ரூபாய் கட்டணம் மற்றும் GST வசூலிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சேவை கட்டணம் மற்றும் GST என்பது SBI வங்கியின் இன்டர்நெட் பேங்கிங், செல்போன் செயலி வழியிலான பண பரிமாற்றம், யோனோ செயலி வழியிலான பண பரிமாற்றத்திற்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 663 புள்ளிகள் அதிகரித்து 83,290 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 211 புள்ளிகள் உயர்ந்து 25,682 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1,15,520 ரூபாயாகவும், ஒரு கிராம் 14,440 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 265 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, AI-யின் வளர்ச்சி இந்தியாவின் லட்சியத்தையும் பொறுப்பையும் பிரதிபலிப்பதாகவும் கூறியுள்ளார். அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான சீராய்வு மனுக்களை விசாரிக்க 9 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக சிறப்பாக செயல்படும் ஸ்டாலின் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கும் தகுதியுள்ளவராக திகழ்கிறார் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.